சாதிக்கு பிறந்த வேண்டாம் இந்த சக்கர பாண்டி. உன்னை சுவாதிக்கு பிறந்த வேண்டாம் இந்த வெற்றி வேலு. என்னத்த நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். காலையில இருந்து பாத்திரம் விளக்க திரும்ப திரும்ப கொண்டாந்து போட்டுட்டே இருக்கிய. ஆமா, அப்படி பாத்திரமா நீ உங்க அப்பா வீட்ல இருந்து கொண்டு வந்து சீதன நினைச்சேட்டி என் புருஷே உலப்பல வாங்கி வச்சது. அப்படி சொல்லுங்க தே. அப்ப நீங்களும் உங்க அப்பா வீட்ல இருந்து ஒண்ணுமே கொண்டு வரல அப்படிதானே? ஏண்டி ஒரு மாமியார்னு மட்டு மரியாதையோட பேசுறியா நீ? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. ஆமா நாத்து, நீயும் உங்க அப்பா வீட்ல இருந்து ஏதாவது சீதனம் கொண்டு போனியா கொண்டு போகலையா? யாமை நீ இப்படி கேக்கிய? பின்ன என்ன நாத்து, உன் வீட்லயும் பாத்திரம் கிடக்கும்ல, உன் மாமியார் தானே ஒத்தையில விளக்கிட்டு இருக்கோம், நீ போய் விளக்க வேண்டியதானே? என்ன மேனி இப்படி கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிய? நேத்து வரை நான் பியாரி மாத்திரை சாப்பிட்டதுல பாத்ரூம்ல இருந்தல ரொம்ப டயர்ட் ஆயிட்டம்ல. இப்போ போய் என் புருஷன் வீட்டுக்கு போக சொன்னீனா நான் பெட்ல தான படுத்து கிடக்கணும். எங்க அம்மா வீடுனா காணிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, எங்க அம்மா இருக்கவல்ல. ஏன் நாத்து, இந்த நடிப்பு உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? நான் குடிக்கிற காப்பில பேரி மாத்திரை கலந்து வச்சது இல்லாம என்னப்ப நீயா தெரியாம எடுத்து குடிச்ச மாதிரில சிம்பத்தி கிரியேட் பண்ற நீயே. என்ன பண்ணவளே நீ? என் மவள வம்பு கிழிக்கிறதே உனக்கு வேலையா போச்சோ? அவ இத விளையாட்டு பக்கல உனக்கு கலந்து கொடுத்துட்டா. அத நீ திருப்பி அவ வாயில ஊத்துனது மட்டும் இல்லாம இப்போ என் பிள்ளை என்ன பாடுபடுது? உடனே புருஷன் வீட்டுக்கு போ போன்ற. நல்லா இருக்கே கதை. உங்களுக்கு இது நியாயமா இருக்காத? எதுல விளையாடுறது ஒரு விவசாய வேண்டாம்? ஒரு பந்து வச்சு விளையாடலாம், ஒரு பொம்மையை வச்சு விளையாடலாம், ஏன் துண்டை வச்சு விளையாடலாம், துணியை வச்சு விளையாடலாம். இப்படி யாராச்சும் பேரி மாத்திரை வச்சு காப்பில கலந்து விளையாடுவாங்கள? ஓ, அப்ப நான் உங்களுக்கு காப்பி கொடுக்கும்போது கூட பேரி மாத்திரை கலந்து விளையாடலாம் அப்படித்தானே? என்னடி ஒரு மாமியார் உனக்கு மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டே இருக்க? எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்குதே. ஆமா, மரியாதைனா ஒருத்தங்கள மதிக்கிறதுன்னு தெரியும், அது மட்டும் என்னத்தே எனக்கு தெரியவே இல்ல. ஆமாமா ஆமா, எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளா இருக்கு. என் மாமியார் கலவி கூட அடிக்கடி என்ன பார்த்து மட்டு மரியாதை தெரியாதவ மட்டு மரியாதை தெரியாதவங்க. எனக்கு இந்த மட்டும்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. உனக்கு தெரியுமாமா? ஆவண்டி, இப்போ இது ரொம்ப முக்கியம். வா உள்ள உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். இவளுக்கு புருஷ வீட்டுல ஒழுங்கா வாழவே தெரியல, இதுல மட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சு பெரிய டிக்ஷனரி வெளியிட போறான். காலையில முத்தத்தை பெருக்கணும், அப்புறம் கிச்சன்ல வந்து பாத்திரத்தை விளக்கணும், சமையல் வேலை முடிக்கணும், சாப்பாடு வச்சு கொடுக்கணும். காலையில் முத்தத்தை பெருக்கணும், கிச்சன்ல வந்து பாத்திரத்தை விளக்கணும், சமையல் வேலை முடிக்கணும், சாப்பாடு வச்சு கொடுக்கணும். அடியே அடி நெட்ட வெள்ளி யோ, உன் தவளவாயை வச்சுக்கிட்டு பாட்டு பிடிக்கிறதே தப்பு, இதுல அந்த ஓட்ட வைட்டு மியூசிக்கை வேற சேர்த்து கொடுத்துட்டு இருக்க. என்னடி மாமனை பார்த்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? யோ, நீலாம் ஒரு நல்ல புருஷன் ஐயா. பொண்டாட்டி பெட்ரூம்ல என்ன சொல்லி கொடுக்கால அதை அப்படி செய்யணும்ல. ஏண்டி இப்ப நான் என்ன தப்பா செஞ்சுட்டேன் உனக்கு? நீ கிச்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வான்னு சொன்னல, உடனே வந்துட்டேன்ல. ஆமா ஆமா, வந்து கிழிச்ச. இவ்வளவு நேரம் பாதி பத்திரத்தை நான் தேய்ச்சி விட்டு வந்திருக்கேன், முதல்ல வந்து அவ்வளவு பத்திரத்தையும் தேய்ச்சிருக்கலாம்ல. அடி போடி கூறு கட்டவளே, நான் முதல்ல வரத்தாண்டி செஞ்சேன். எங்க அம்மையும் என் தங்கச்சி இங்க நின்னவ பத்தியா, அதான் அவிய கண்ணுல பற்றக்கூடாதுன்னு பிரிச்சுக்கு அந்த பக்கமா ஒளிஞ்சு கிடந்தேன். அட பிக்காளி பைய குடும்பமே இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு வேலை பார்த்தனைக்கு உருப்படுமா? என்னடி சொல்ற? என் குடும்பத்துல யாரடி ஒளிஞ்சு நின்று பார்த்தது? சொல்லிட்டி சொல்லு, இப்ப எனக்கு நீ உண்மையை சொல்லி ஆகணும். யாரடி எனக்கு முன்னாடி என் பிரிச்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடந்தது? யோ, இப்ப நீ ஒளிஞ்சு கிடந்தல, அதே பிரிச்சுக்கு பின்னாடி தான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா வந்து ஒளிஞ்சு கிடந்தாவே. என்னத்தை இது பிரிச்சுக்கு பின்னாடி என்னத்தை தேடுதின்னு கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல மருமவளே, நீ ஒழுங்கா வேலை பைக்கியான்னு பிரிச்சுக்கு முன்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்தேன். அவ சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பிரிட்ஜில் போய் காய்கறி எடுக்க போறேன், அப்ப யாரோ ஒளிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. யாருன்னு பாக்க, அதான் என் நாத்தனாரு, உன் கூட பிறந்தாலே வந்த குட்டச்சி, அவ ஒளிஞ்சு கிடந்தா. என்னடி சொல்ற? என் தங்கச்சி இதுக்கடி பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடந்தா? அதாமியா நானும் கேட்டேன், ஏன் நாத்து இப்படி பிரிட்ஜுக்கு பின்னாடி அழுக்கெடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் தங்கச்சி என்னடி சொன்னா? அதுக்கு உன் தங்கச்சி சொன்னா பாரு ஒரு காரணம். எங்க அம்மா கிச்சனுக்குள்ள வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, இவ்வளவு நேரம் அடிபிடி சண்டை வந்திருக்கணுமே, அமைதியா இருக்கு, என்னன்னு பாத்துட்டு போகலான்னு வந்தேன்றா. என்னையா அது? உன் தங்கச்சிக்காரி குட்டமா இருக்கா கத்திரிக்கா, அந்த பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடந்து இப்படி சொல்றாங்க, நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணு இல்லட்டி, உண்மையை நினைச்சேன் சிரிச்சேன். அப்படி என்னையா உண்மை சொன்னா நானும் தெரிஞ்சுக்கிடுவேன்ல. இல்ல, நான் எதுக்காக இவ்வளவு நேரம் பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடந்தேன் தெரியுமா? என் அம்மையும் தங்கச்சி இங்க நிக்காவல்ல, என்ன அம்மா போய் 1 மணி நேரம் ஆச்சு, தங்கச்சி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, என் பொண்டாட்டி கூட இவ்வளவு நேரம் யாரும் நிக்க முடியாது, சண்டை வந்துருமே, என்ன இன்னும் சண்டை வரலையான்னு தான் ஒளிஞ்சு இருந்து பார்த்தேன்டி. அட முள்ளங்கி மண்டையா, குடும்பத்தோட ஒளிஞ்சு நின்று பாக்குறது மட்டும் இல்லாம ஏன் கூட நின்ன சண்டை வரும்னு சொல்ற? சரிடி, இப்ப நான் எனக்கு என்ன வேலை பார்க்கணும் சொல்லு. யோ, உங்க அம்மா கறி காலங்காத்தாலேயே மீன் வாங்கி வச்சுட்டு மீன் குழம்பு வாங்கின்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கா. ஐயா, பேசாம இன்னைக்கு மீன் குழம்பு வச்சுதான் ஆகணும் போல, வேற வழியே கிடையாது. ஏடி, அப்ப பேசாம எங்க அம்மையை கூட்டு மீன் குழம்பு வைக்க சொல்லுவோமா? இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு, ஆனா உங்க அம்மா வைக்காதே. இரு எங்க அம்மிட்ட எப்படி பேசணும் எனக்கு தெரியும். யோ பள்ளிமண்டை, நீ என்னையா பேசுற? இது நான் எப்படி பேசுறேன் பாரு. அத்தை அத்தை அத்தை. என்னம்மா மருமகளே சொல்லு. என்னம்மா அந்த பக்கம் போனா திரும்பவும் இந்த பக்கம் இருந்து வர? அதான் நேத்த நீங்க எப்ப இந்த பக்கம் போனீங்கன்னு நான் பார்க்கவே இல்லையே. அதுவா மருமகளே, மீன் வாங்கி கொடுத்தனே, இவ்வளவு நேரம் மீன் குழம்பு வைக்காம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு பிரிட்ஜுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் மருமகளே.
ஆக மொத்தம் பிரிச்சுக்கு பின்னாடி ஒளியிற கண்ணாமூச்சி விளையாட்டை இன்னும் நீங்க நிறுத்தல அதானத்த? அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மருமகளே, எதுக்காக அத்தையை ஆசையா கூப்பிட்டேன்னு சொன்னா தெரிஞ்சுக்கிடுவேன். அம்மா என் பொண்டாட்டி என்னதோ அரைகுறையா சமைச்சாலும் உன் கைப்பக்குவம். இருங்க நானே சொல்றேன். மீன் குழம்புன்னு சொன்னாலே எங்க அம்மா வச்ச மீன் குழம்பு தான் அடிக்கடி சொல்லுவாருத்த. நீங்க அவங்க கையால மீன் குழம்பு வச்சா கம 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 கமன்னு மணக்குமாத்த. அதான் உங்க கையால மீன் குழம்பு வச்சு கொடுப்பீங்களாத்த? இரு மருமகளே, என் மகன் அப்படியா சொன்னா? ஆமாத்த ஆமா, உங்க கையால வச்சு கொடுத்தா தான் மீன் ருசியாவே இருக்குமாத்த. பேசாட்ட நீங்களே இன்னைக்கு வச்சிருக்கீங்களா? இரு மருமகளே, நீ பேசிட்ட, நான் என் பையன்கிட்ட ஒண்ணு பேசிடுறேன், அதுக்கப்புறமா யார் குழம்பு வைக்கணும் முடிவு பண்ணலாம். என்னத்த பேச போறீங்க? அது அம்மாவுக்கும் பிள்ளைக்கு இடையில 1000 இருக்குமா, நீ அதை கண்டுக்காத. நாமளும் இவங்க பேசுறது இங்க நின்று கேட்கலாமா இல்ல பிரிச்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று கேட்கணுமா தெரியலையே. சரித்த, அப்ப நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். இரு இரு, இப்ப எங்க நீ கிளம்பிட்ட? இல்லத்த, நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்கல்ல, நான் கிட்ட நின்று கேட்க கூடாதுல, பிரிச்சுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று தானே கேட்கணும். ஐயோ மருமகளே, இப்ப நாங்க 2 பேரும் நிக்கும் போது நீ பாத்துட்டல்ல, அப்பம்போது மறைஞ்சு நின்னு கேட்க தேவையில்ல, கிட்ட நின்னு கேட்டுக்கலாம். ஒருவேளை நாங்க 2 பேரும் நீ பார்க்கலன்னு வச்சுக்கோயே, அப்ப நீ மறைஞ்சு நின்னு கேட்கலாம். எப்படி விவரம் இல்லாத மருமகளா இருக்கியம்மா. இரு, எப்ப மறைஞ்சு நின்னு கேட்கணும் எல்லா விவரத்தையும் இந்த மாமியார் சொல்லி தரேன்னா உனக்கு. சரியான மானங்கிட்ட மாமியாரா இருப்பா போல. என்ன மருமகளே, நாங்க 2 பேரும் பேச போறோம்னு சொன்னா நீ அந்த பக்கம் திரும்பி நின்னு ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்க. இல்லத்த, இவ்வளவு நல்ல மாமியாரா இருக்கீங்களே நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டேன். டேய் மவனே, இப்படி பொசகட்ட வேலை இருக்கியேடா. நானே டெய்லி மீன் குழம்பு வச்சுக்கிட்டே இருந்தா ஏன் ருசி மட்டும்தான் நீ சாப்பிட்டு பாப்ப. உன் வீட்டுக்காரி கைப்பக்கத்துல மீன் குழம்பு வச்சு பார்த்தா தானே தெரியும் அவ எப்படி மீன் குழம்பு வைக்கிறான்னு. ஐயோ, இந்த மாமியார் எப்படியாவது ஐஸ் வச்சு அவங்களே மீன் குழம்பு வைக்க விடலான்னு பார்த்தா இவங்க என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, இப்படி பண்ணா நான் தான் மீன் குழம்பு வைக்க வேண்டியிருக்கும் போல. பரவாயில்லத்த, உங்க கைப்பக்கம் எனக்கு வராதுலத்த, உங்க கையால வச்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும்னு என் வீட்டுக்காரர் சொல்றாரு. ஆமாம்மா, உன் கையால வச்ச மாதிரி டேஸ்ட் வராதுமா. டேய், நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், என்ன கையால வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி என்ன கை இல்லாம காலால வைக்க போறா? அவளும் அவ கையை வச்சு தான் மீன் குழம்பு வைக்க போறா. அம்மா என்னடா நொம்மா, இன்னைக்கு அவதான் அவ கையால வைக்க போறா. நல்லா இருந்தா சாப்பிடு, இல்லனா இரு. இந்த பார் மருமகளே, அவன் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பான். பின்ன நீ என்னைக்குதான் மீன் குழம்பு வச்சு பழகுறது? நீ எப்படிதான் வைக்கிறேன்னு இன்னைக்கு நான் சாப்பிட்டு பார்க்க மருமகளே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீயே வையுமா. புதுசா வந்த மருமகளுக்கு சமையல் வேலை தெரியலாம் சொல்லி கொடுக்கணும். மொத்தமே நாமளே பாத்துக்கிட்டோம்னா அவளுக்கு வாய்ப்பு கொடுக்காத மாதிரி போயிரும்ல. எப்படி இந்த மாமியார் சொல்றது? அது வந்து அத்தை, அதான் மீன் வாங்கிட்டு வந்தாச்சே, இனிமே என்ன வந்து போய் நீட்டு சமைச்சிருமா. என்னடி இப்படி நாம போட்ட பிளான் சொதப்பிருச்சு. ஐயோ என்னையாது, உங்க அம்மா வச்சு நம்ம மிளகா அரைக்கலான்னு பார்த்தா உங்க அம்மா என்னைய வச்சு சட்னி அரைச்சிட்டு போயிருச்சே. அடியே நெட்டவள்ளி, நீ எனக்கு மருமகன்னா நான் உன்னோட மாமியாரடி. எனக்கு தெரியாதா? நீ சாதிக்க பிறந்தவன் நினைச்சுக்கிட்டு இருக்கடி, ஆனா உன்னை சுவாதிக்க பிறந்தவடி இந்த ராணி, அது மகாராணி. ஏங்கிட்டே வா, நீங்க நைஸா பேசி புருஷன் மண்டட்டியும் என்ன சமைக்க வைக்கலான்னு வைக்கல. இருடி, உன் குறு கொடிற வரைக்கும் பொண்ணையே சமைக்க வைப்பேன். நல்லா இருந்தா நான் சாப்பிடுவேன், நல்லா இல்லைன்னா மீன் குழம்பு நாய்க்கு ஊத்துவேன். ஆனா நான் மட்டும் உனக்கு சமைச்சு தரவே மாட்டேன்டி. யோ, வேற வழி இல்லையா, பேசாம மிக்ஸில அரைச்சி சமையல தொடங்கிட வேண்டியதான். டேய் மவனே, டேய் மவனே. என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுத்த, திடீர்னு இப்படி கிச்சனுக்குள்ள டென்ஷனா வந்திருக்கீங்க? ஆமா, இப்போ இத மிஷின் ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சே, என்ன சத்தது? இதுவா? வேற ஒண்ணும் இல்லம்மா, வேற ஒண்ணும் இல்ல. அதுவாத்த, வேற ஒண்ணும் இல்ல, மிக்ஸில மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சிட்டு இருந்தாரு. என்னது அரைச்சிக்கிட்டு இருந்தாரா? ஐயா, நான் தான் அரைச்சிட்டு இருந்தேன். ஆமா, டேய் உன் பொண்டாட்டி இது கை கால் வழங்காம கிடக்காதடா? ஏமா திடீர்னு இப்படி எல்லாம் வந்து கேக்குற? அதானே, எனக்கு என்ன பிரச்சனை? பின்ன எதுக்குடாவா மிக்ஸில அரைக்கா? மீன் குழம்புக்கு மசாலா மிக்ஸில அரைக்காம வேற என்ன பண்றது? என்னது வேற என்ன பண்றதா? மீன் குழம்புக்கு மசாலாவை அம்மியில வச்சு அரைக்கணுமா? அம்மியில? என்னம்மா சொல்ற? இந்த காலத்துல யாருமா அம்மியில அரைக்க? அத்த, அம்மி எங்க இருக்கு? அம்மி இல்லல்ல. ஆமா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு கல் வாங்கி போட்டுருக்கேன், அது என்னது நினைச்ச? சரியா தெரியல, ஒரு பெரிய கல்லா இருக்கு, ஏதோ வீடு கட்டுறதுக்கு கல் வாங்கி வச்சிருக்கீங்கன்னு நினைச்சேன். மருமகளே, என்ன டென்ஷன் மேல டென்ஷன் ஏத்துற நீ? அதான் மருமகளே அம்மி கல்லு, அது ஒண்ணு வீடு கட்டுற கல் இல்ல. அந்த கல்லுல வச்சு போய் மசாலா அரைச்சிட்டு வா போ. அது வந்து அத்தை, எனக்கு அரைக்க தெரியாது அத்தை. அம்மியில அரைக்க சொல்லி தரலையா உங்க மம்மி? விளங்கிரும் வீடு. ஏத்த, வீடு விளங்கணும்னா அம்மியில மசாலா அரைச்சா மட்டும் போதுமா? மிக்ஸில அரைச்சா வீடு விளங்காம போயிருமா என்ன? பாத்தியாடா, நான் பார்த்து கெட்ட பொண்ணா இருந்தா இப்ப ஏத்து பேசுவாளா? எல்லாம் நீ பார்த்துட்டு கட்டிட்டு வந்தனாலதான் இப்படி. அம்மா அம்மா அம்மா, யோ போட்டியா உங்க அம்மா? விடு. ஏன்டி அப்படி சொல்ற? யோ, நல்ல வேலை அம்மியில அரைன்னு சொல்றதோட விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உங்க அம்மா இருந்தா மீன் ஃப்ரெஷ்ஷா இல்ல, ஸ்ட்ரைட்டா பட கூட்டிட்டு போய் கடல்ல வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு வான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்பதான் வீடு விளங்கும், வெள்ளிக்கிழமை அப்படி இப்படிம்பாங்க. போயா, உங்க அம்மைக்கு வேற வேலை இல்ல, உனக்கும் வேற வேலை. போய் உன்ன கல்யாணம் பண்ணுவேனா நானும்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாடா.